காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரொம்பவே சிம்பிளான ரவா கிச்சடி தான் உங்ககிட்ட நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸ் வந்து 1 வீக்காக வந்து எனக்கு கோல்டு, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவையை வந்து நான் வாசனை வர அளவுக்கு மட்டும் ஒரு அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கிறேன். அதே கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நான் கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகணும். இந்த டைமில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணேன். நான் வந்து மறந்து வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். நடுவில் இன்பிட்வீன் வெங்காயம் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுவேன். நீங்கள் வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் சமைக்கும்போது. ஆனாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு வந்து நல்லா தான் வரும். இந்த இதை மட்டும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வெங்காயம் வதங்குறதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கூடவே பார்த்தீங்கன்னா பட்டாணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பட்டாணி இன்றைக்கி வந்து ஆட் பண்ணல, வெறும் கேரட், பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு காரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகா காரம் வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா கீறி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு கேரட்டும் பீன்ஸும் எடுத்துருக்கிறேன். நான் வந்து ஒரு 5 பீன்ஸ் போல் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கேரட் 2 கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட பட்டாணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டாணி ஆட் பண்ணாமல் கேரட்டும் பீன்ஸும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 வெஜிடபிளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான ஸ்லைஸில் தான் வதக்கி விட்டுருக்குறேன். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். நம்ம ரொம்ப தடியாக போட்டுட்டோன்னா அது வந்து வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். நமக்கு டக்குன்னு ஆகணும்னா இந்த மாதிரி தின்னாக நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். காய்கறிலாம் நல்லா வெந்ததும் இந்த டைமில் தான் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ரஃப்பாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு கிச்சடியில் வந்து அந்த தக்காளி வந்து கொஞ்சம் முழுசாக இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குழையணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து தக்காளி ஃபைனலாக ஆட் பண்ணி அதையுமே 2 வதக்கி விட்டுக்கலாம். மீன்வைல் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கும் போதே ஒரு சைடில் வந்து சுடு தண்ணி வந்து வச்சுக்கிறேன். இந்த சுடு தண்ணி வந்து எதுக்கு இந்த டைமில் ஆட் பண்ணுறோம், முன்னாடியே சுடு தண்ணி வந்து விட்டு ஆட் பண்ணுறோன்னா நம்ம போட்டிருக்க பருப்புலாம் வந்து ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆகிடும். நீங்கள் வெறும் பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா டைமும் ஆகும், அந்த பருப்பு வந்து நமுத்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா ஒரு மொறுன்னு அப்படியே இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உப்புமா கிச்சடிக்கெலாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ரவையை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா உதிரியாக வரும். இதே மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியெலாம் வந்து நல்லா சுண்டோன்னு தட்டு போட்டு மூடி சிம்மில் வந்து வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிம்பிளான கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். நல்லா உதிரியாக வந்து ரெடி ஆகும். நீங்கள் வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜாஸ் வேர்ல்ட். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then it's பூஜா. எல்லாரும் டேக் கேர் அண்ட் பை.